டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ. ராமதாஸ் சுசிலா இடையே என்ன உறவு, பாமகவில் அவர் ஏன் தலையிடுகிறார் அப்படின்றது தொடர்பா வன்னியர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி அளித்த தகவல்களை தற்போது பார்த்து விடலாம். சுசிலா என்பவர் ராமதாஸ் கிளினிக் நடத்துகின்ற பொழுது அதில் டோக்கன் போடுற ஒருத்தவங்களாக இருந்தாங்க. அவங்க 4வது படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா காலையில் இட்லி எல்லாம் சுட்டு அவங்க விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த எஞ்சிய நேரத்தில் ஸ்கூல் போட்டு இங்கே டோக்கன் போட்டு அது பண்ணுவாங்க. இதுதான் அவங்க ஆரம்ப கால பணி. அவங்க தான் சுசிலாவாக வளர வளர அந்த இதில் இப்போ அவர் 2வதாக திருமணம் செய்து கொண்டார். முதல்ல சரஸ்வதி, அவங்களும் 5வது தான் படிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க 4வது இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது. அவங்களுக்கு ஒரு அறக்கட்டளை வச்சு கொடுத்துருக்கிறாரு. அது விஸ்வகர்மா அறக்கட்டளை. பல 1000 கோடி ரூபாய் சொத்து அதில் இருக்குது. அதையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்புமணி ரீசெண்ட் டேஸில் அவர் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். பணம் எடுத்துகிட்டு போயிட்டார், டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இது உச்சபட்சமாக பிரச்சனையாச்சு ராமதாஸ் வீட்டிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நீ வீட்டுக்குள்ளேயே இரு, உனக்கு நான் மாசமான பாக்கெட் மணி கொடுக்குறேன், பேர குழந்தைங்களோட கதவெல்லாம் சாத்திட்டு கேட்டை மூடிட்டு அது கூட விளையாட, அதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸுக்கு நெருக்கடி கொடுத்தாரு. அவரை பார்க்க வரும்போது அடிச்சிட்டாரு. அதனால தான் அவரே பேட்டியில் கொடுக்குறாருல. இல்லை, அவங்க தானே இவ்வளோ நாள் கட்சியே நடத்தியிருக்காங்க. வெளி உலகத்துக்கு இல்லை. இங்கே இருக்க இந்த அருள் ஜிகேமெல்லாம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதானே உங்களுக்கு சீட்டு. சரஸ்வதி கிடையாது, சுசீலா அவங்க கிட்ட போயிட்டு வந்த அவங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் இவங்க தானே இருப்பாங்க. இப்போ 50வது சொல்லுங்க. பல மாவட்ட செயலாளர்களையும் எம்எல்ஏக்களையும் உருவாக்குறது சுசீலா தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். நான் தான் இப்போ சொல்லணும். இப்போ ஜிகே மணி அங்கே தானே இருக்கிறாரு, அருள் அங்கே தானே இருக்கிறாரு, எல்லாரும் அங்கே தானே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன, அவங்க அவங்களுடைய பணம் வட்டிக்கு விடுறதெல்லாம் ஜிகே மணியும் இவர் தானே அருளும் தானே பண்ணுறாங்க. அவங்க வாங்கிட்டு இவங்க வண்டிக்கு விட்டு அதுக்காக இது கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கட்சி நடத்துறது. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு திருமண படங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுலாம் இப்போ வெளியேறதுக்கான காரணம் என்ன? இப்போ 50வது வருஷம் ஒரு முக்கியமான ஆண்டு இல்லையா, அதனால 50வது ஆண்டு விழா எடுக்கிறாரு. அதுவே 60வது ஆண்டு திருமண நாள், அதுவும் ஒரு பெருசு. அதனால அதையும் செய்யறாரு, இதையும் செய்யறாரு. சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியானது, அவருக்கு ராமதாஸ் பிரேஸ்லெட் போடுற மாதிரி. அப்போ சுசீலா அவங்க கேட்கற மாதிரி இருக்கு ஆடியோ, எப்ப தாலி கட்டுவீங்கன்னு. அதனால 50 ஆண்டு கல்யாணம் ஆனதுங்கிறது ஏற்றுக்க முடியற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி? இல்ல அவங்க அப்படி கேட்கல. தாலி எல்லாம் ஏற்கனவே கட்டிட்டாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி அவங்க திருமண நாள், அதெல்லாம் முடிஞ்சிருது. அவங்க இது ஜூன் 24 சரஸ்வதிக்கு அந்த திருமண நாளை வச்சு கொண்டாங்க. இவங்க இப்ப ஆகஸ்ட் 24ஆம் தேதி திருமண நாள். அதெல்லாம் எப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணி இதுறாங்க, வீடு இருக்குது, எல்லாம் தானே இருக்கிறாங்க. பார்த்து சுசிலா என்பவர் ராமதாஸ் கிளினிக் நடத்துகின்ற பொழுது அதில் டோக்கன் போடுற. தொடர்ந்து ராமதாஸ் சுசீலா புகைப்படங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல மிக முக்கியமான கேள்வி ஒண்ணு இங்கே எழுது. யார் இந்த சுசீலா? இவருக்கும் ராமதாஸிற்கும் என்ன உறவு? இவரை பத்தி அன்புமணி தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் இப்ப பாத்திரலாம். இப்போ பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு சுசீலாவே காரணம் அப்படின்னு அன்புமணி தரப்பினரிலிருந்து பதிவு செய்யப்படுது. அன்புமணி தலைவராக முன்னரே கட்சி விவகாரங்களில் சுசீலா தலையிட தொடங்கியதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுசீலாவின் தயவால் பாமகவில் பலர் பொறுப்புகளை பெற்றுள்ளதாக அன்புமணி தரப்பினர் தங்களுடைய பதிவுகளை இட்டு வருகிறார்கள். தொடர்ந்து சுசீலாவசம் பாமக செல்வதை தடுக்கவே தலைவர் பதவியை அன்புமணி கேட்டு பெற்றதாக தகவலும் வெளியாகி வருகிறது. தொடர்ந்து அன்புமணி தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் சுசீலாவின் தலையீடு முற்றிலுமாக தடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. தற்போது பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு சுசீலாவே காரணம் என்று அன்புமணி தரப்பினரிடமிருந்து பதிவு ஒன்றை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அன்புமணி வசம் கட்சி சென்று விட்டதால் கட்சியை கைப்பற்ற சுசீலா முயல்வதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து புகார் வைக்கப்படுகிறது. ராமதாஸிற்கு பின்னர் கட்சி தன்வசம் இருக்க வேண்டும் என்று சுசீலா நினைப்பதாக புகாரும் எழுந்திருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ.